यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुग्म व्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धो रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये. அடியேனின் அன்பான நமஸ்காரங்கள். திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியம் அப்படிங்கிற அற்புதமான தலைப்புல நிறைய விஷயங்களை நம்ம தெரிஞ்சுன்னு வரும் இல்லையா. நிறைய பாகவதோத்தமர் பெருமைகள்லாம் அறிஞ்சுன்னு வரும். ஏன் பரமாத்மாவோட பெருமையை நம்ம தெரிஞ்சுட்டோமே. அப்போ இந்த பாகத்துல யாரை பத்தி சொல்றா தெரியுமோ, இருக்கையும் விட்டேனோ திரௌபதியை போல அப்படிங்கிற அற்புதமான வாசகம். அப்ப இந்த இருக்கையை விட்டு அவ என்ன சரணாகதி பண்ணா இல்லையா. சரணாகதி பண்றதுக்கு கையங்கானம் இருக்கணுமே. சரணாகதி பண்ணாலே அந்த திரௌபதி என்ன பண்ணா அதை பத்தி தான் நீங்க அனுபவிக்க போறோம். வாங்கோ என்ன நடக்கிறதுன்னு பார்ப்போம். இப்ப இந்த இடத்துல திரௌபதி அப்படின்னு சொல்லும்போது மகாபாரதத்தில் வரக்கூடிய பத்னி தெய்வத்தோட அற்புதமான விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்க போறோம். அப்படி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மகாபாரதம் எல்லாருக்குமே தெரியும். ராமாயணம் மகாபாரதம் ரெண்டுமே அற்புதமான இதிகாச புராணங்களாச்சே. இதுல மகாபாரதம் சொல்லும்போது இது 5வது வேதம். ஏன் 5வது வேதம் சொல்றா, எல்லாருமே இந்த இடத்துல நாடக வடிவில் எப்படி இருக்கணும், எப்படி இருக்கக்கூடாது, எப்படியெல்லாம் நடந்துக்கணும், எப்படியெல்லாம் நடந்தக்கூடாது, யார மாதிரி இருக்கக்கூடாது, யார மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அற்புதமான விஷயம்தான் மகாபாரதம். இப்ப 4 வேதங்கள்ல தர்ம நெறியெல்லாம் சொல்லியிருக்கா இல்லையா. 4 வேதங்களை அற்புதமாக பிரிச்சு கொடுத்தவர் யார்? வேதவியாசர். அந்த வேதவியாசர் கொடுத்ததே இந்த 5வது வேதமான அந்த மகாபாரதமும். இப்ப மகாபாரதம் சொல்லும்போது அஸ்தினாபுரம் அப்படின்னு ஒரு பெரிய ராஜ்யம். இப்ப இன்னைக்கு டெல்லி இருக்கு இல்லையா, அதுதான் அந்த காலத்துல அஸ்தினாபுரம். இந்த அஸ்தினாபுரத்தை ஆண்ட சந்திர வம்சத்தை சேர்ந்த மன்னர்களோட ஆரம்ப காலகட்டம் தான் இந்த மகாபாரதத்தோட கதைக்கரு. இப்ப இந்த மகாபாரதம் இந்த இடத்துல சந்திர வம்சம் அப்படின்னு சொல்லும்போது இங்க திருதராஷ்டிரன், விதுரர், பாண்டு இவெல்லாம் தான் அந்த நாட்டு ராஜாக்கள். ராஜாக்கள் சொல்லும்போது திருதராஷ்டிரன் அண்ணன். இப்ப இவர் தான் ராஜ்யத்தை ஆளணும். ஆனா ராஜ்யத்தை அவரால் ஆள முடியாது. ஏன்னா அவர் பிறவிலேயே கண் இல்லாதவர். பிறவிலேயே கண் இல்லாதவால ராஜ்யத்துல ஆள விட மாட்டான். இப்போ அடுத்தது பாண்டுக்கு தான் முடிசூட்டணும். இப்போ பாண்டுக்கும் எல்லாரும் சேர்ந்து எல்லா பெரியவரும் சேர்ந்து பாண்டுக்கும் முடிசூட்டினான். இப்போ அந்த காலத்துல முடிசூட்டினவன அவன் என்ன பண்ணுவா, கஷேத்ராடனம் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு போவான். ஏன்னா நாட்டை பார்க்கறது இல்லாம காட்டையும் பார்த்து எல்லா இடத்துக்கும் போய் பார்த்துட்டு வரணும், மக்கள்லாம் எப்படி இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் ஒரு நாட்டு பொறுப்புல ஏத்துக்க முடியும். அதனால அது மாதிரி புறப்பட்டார். யாரோட? குந்தி, மாத்திரை அப்படின்னு 2 மனைவர். அவரோட அவர் காட்டுக்கு புறப்பட்டார். இப்ப இந்த இடத்துல திருதராஷ்டிரனுக்கு காந்தாரி அப்படிங்கிற அற்புதமான ஒரு அழகான மனைவி. இந்த காந்தாரி யாருன்னா, காந்தாரம் அப்படின்னு சொல்லும்போது இன்னைக்கு நம்ம சொல்றோம் இல்லையா ஆப்கானிஸ்தான், அந்த இடத்துலதான் அதுதான் இப்ப அந்த காலத்துல காந்தாரம். அந்த காந்தாரத்தை ஆண்ட அந்த காந்தார மன்னனுக்கு பிறந்தவள் தான் இந்த காந்தாரி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அழகான இளவரசி. இவருடைய சகோதரர் தான் சகுனி. நம்ம எல்லாருக்கும் கேள்விப்பட்டிருப்போம். மகாபாரதத்தை நடத்தி கொண்டு போனவரே அவர் தான். கிருஷ்ணருக்கு அப்புறம் மகாபாரதம் சகுனியால தான் மொத்தமாக நடந்தது. இப்போ இந்த இடத்துல காந்தாரி திருதராஷ்டிரரை கல்யாணம் பண்ணிட்டு இங்க வந்துட்டா. எங்க அஸ்தினாபுரத்துக்கு வந்துட்டா. இப்ப இவர் ராஜ்யத்தை ஆளல. இவர் 2 பேரும் காட்டுக்கு போனார் இல்லையா, பாண்டு அடுத்த சகோதரர் மனைவிகளோட. இந்த பாண்டு என்ன பண்ணார், காட்டுக்கு போறதுல ஒரு சந்தோஷமாக காலம் கழிச்சுட்டு இருக்கிற அந்த நேரத்துல ஒரு முனிவரும் ஒரு முனிவர் பத்தினியும் வேறு ஒரு வேடமிட்டு, அதாவது மான் வேடமிட்டு அவ சல்லாபத்துல இருந்தா, சந்தோஷமா இருந்தா. இவர் மானு நினைச்சு என்ன பண்ணிட்டார், அந்த ஒரு அம்ப எய்தினர். அதுல அந்த மனைவி இறந்து போயிட்டா. மனைவி இறந்து போன துக்கத்தையும் தாங்காம உடனே அவர் என்ன பண்ணார், இந்த பாண்டு என்ன வந்தார் இல்லையா, வில் அடிச்சுட்டு வருவாரு, மான் எடுக்க வந்தார். அப்படி பார்த்தா கடைசியில பார்த்தா அவர் ரிஷி. இவருக்கே ரொம்ப ஆச்சரியமா இதுவா எடுத்து கஷ்டமா போயிடுது. என்னடா அது இப்படி வந்தோம், நம்ம மானு சின்ன அடிச்சோம், கடைசியில் ரிஷி ஆயிட்டு அப்படின்னு வருத்தப்பட்டார். வருத்தப்பட்ட என்ன பிரயோஜனம், அந்த ரிஷி சாபம் கொடுத்துட்டார். என்ன கொடுத்தார், நீயும் உன் மனைவியும் எப்போ சல்லாபமா இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்களோ அப்பயே உன் உயிர் உன்னை விட்டு போயிடும் அப்படின்னு சாபம் கொடுத்துட்டார். இப்ப என்ன பண்றது, சாபத்தை வாங்கிட்டு, ஏன்னா 2 பத்தினிகளாச்சே, குந்தி ஒத்தி மாத்திரை ஒத்தி, 2 பேரும் பத்தினிகள். இப்ப 2 பேர்கிட்டயும் விஷயத்தை எடுத்து சொன்னார். இந்த மாதிரி எனக்கு சாபம் வந்துருது, அதனால நம்ம சந்தோஷமான வாழ்க்கையை வாழ முடியாது அப்படின்னு சொன்ன உடனே என்ன பண்றது, அவளும் பத்தினிகள், அவளும் சரி ஒன்றும் பண்ண முடியாது, காட்டுல சிறிது காலம் இருந்துட்டு திரும்ப நாட்டுக்கு போய் பதவி ஏற்றுக்கலாம் அப்படின்னு காத்துட்டு இருந்தார். இப்போ இந்த இடத்துல என்ன ஆச்சுன்னா, குந்தி தேவிக்கு
அவர் வந்து குந்தி போஜன் அப்படின்னு குந்தி நாடு அப்படின்னு ஒரு நாடு இருக்கு. குந்தி போஜன் ஒருத்தர் இருக்கார். அவரோட புத்திரி தான் இவள். ரொம்ப அழகான புத்திரி, ரொம்ப நல்ல அற்புதமாக வளர்க்கப்பட்டவள். இப்போ அந்த காலகட்டத்தில் ரிஷிகள்லாம் நாட்டுக்கெல்லாம் வருவா, வந்து சில காலம் தங்கி இருந்து அவரோட யாகங்களுக்கு வேண்டிய உதவிகள்லாம் பெறத்துக்காக வருவா. அதே மாதிரிதான் துர்வாச முனிவர் ஒரு தடவை குந்தி நாட்டுக்கு வந்தார். குந்தி நாட்டுக்கு வந்தோடனே குந்தி என்ன பண்ணா, அந்த இளவரசி அப்ப ரொம்ப சின்ன பொண்ணவ. அப்ப இந்த இவருக்கு துர்வாசருக்கு எல்லா கைங்கரியங்களையும் செய்து முடித்தா. அதெல்லாம் துர்வாசர் என்ன பண்ணார், அதை சந்தோஷப்பட்டு அவளுக்கு ஒரு அற்புதமான வரத்தை கொடுத்தார். என்ன வரம் தெரியுமோ, ஒரு மந்திரத்தை கற்றுக் கொடுத்தார். நீ வந்து எந்த தேவரை நினைச்சு, எந்த தேவர்கள்ல யாரை நினைச்சு இந்த வரத்தை நீ வந்து இந்த மந்திரத்தை உச்சரிக்கிறியோ அந்த தேவர் உன் கண் முன்னாடி தோன்று ஒரு அழகான புத்திரரை உனக்கு கொடுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போயிட்டார். இப்போ இவளுக்கு குந்தி ராணிக்கு என்ன பண்ணா, இவ ரொம்ப சின்ன பொண்ணு இல்லையா, அவளுக்கு இதை பத்தி எதுவும் தெரியாது. சரி, இதை டெஸ்ட் பண்ணி பார்ப்போம், எல்லாருக்குமே வரம் கையில கிடைச்சவொன்னு டெஸ்ட் பண்ணணும் இல்லையா. அதனால என்ன பண்ணா, சூரிய பகவான் ஒரு அற்புதமான மந்திரத்தை எடுத்து சொன்னா. புது தேஜஸோட சூரிய பகவான் காட்சி கொடுத்தார் குந்திக்கு. அந்த சூரிய பகவானோட அருளால ஒரு அழகான புத்திரர் குந்திக்கு பிறந்தார். இல்ல குந்தி என்ன பண்ணா, இந்த புத்திரரை வச்சுட்டு என்ன பண்ண முடியும், ஏன்னா ரொம்ப சின்ன பொண்ணாச்சு, அவளுக்கு எதுவுமே தெரியாது, பயம் வந்துருது. ஏன்னா கல்யாணத்துக்கு முன்னாடி புத்திரர் கையில இருக்கக்கூடாது, என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது அந்த புத்திரரை ஒரு அழகான விதவை படகுல அந்த குழந்தைய வச்சு அப்படியே ஆட்டோட விட்டுட்டான். ஏன்னா அந்த குழந்தைய ஒண்ணும் பண்ண முடியாது இல்லையா, வளர்க்க முடியாது, எனக்கு நாட்டுல கேள்வி வருமே. இது ஒரு பக்கம் நடந்தது, அது முடிஞ்சிருக்கு. இப்போ இவ குந்திய இவரை பாண்டு கல்யாணம் பண்ணி வந்துட்டா. இப்போ பாண்டுக்கு என்ன பண்ணணும், குழந்தை பெறக்கூடிய பாக்கியம் பாண்டுக்கு இல்லை. ஏன்னா எப்போ பத்தினிகளோட சல்லாபமா இருந்தாலே உடனே மரணம் வந்துடும், சாபம் கொடுத்துட்டு போயிட்டாரு. அதனால பத்தினிகளோட சேரக்கூடிய பாக்கியம் அவருக்கு கிடையாது. உடனே குந்தி என்ன பண்ணா, அதாவது பாண்டவர்கள் எடுத்து சொன்னா, இந்த மாதிரி எனக்கு ஒரு வரம் இருக்கு, தேவர்கள் நினைச்சு இந்த மந்திரத்தை நான் உச்சரிக்கும் போது அழகான குழந்தைகளை பெறக்கூடிய பாக்கியம் இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே பாண்டுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. அதனால 5 புத்திரர்கள், யார் யாரு, யம தர்மராஜாவை நினைச்ச உடனே அவதரிச்சவர் தான் தர்மர். அதுக்கப்புறம் பீமன், இவர் வந்து வாயு பகவானோட புத்திரர். வாயு அப்படிங்கிற அந்த தேவனை நினைச்ச உடனே மந்திரத்தை சொன்ன உடனே பீமன் பிறந்தார். அதுக்கப்புறம் இந்திரன் நினைச்ச அந்த மந்திரத்தை தவிச்ச உடனே அர்ஜுனன் பிறந்தார். அப்போ பாத்திரை அவனும் இருக்காளே, ஏன்னா அவனும் இன்னொரு பத்தினியாச்சே. அவன் வந்து என்ன பண்ணா, குந்திக்கிட்ட இந்த மாதிரி நீ ஏற்கனவே 3 குழந்தைகள் உனக்கு இருக்கு, எனக்காக 2 குழந்தைகள் அப்படின்னு சொல்லும் போதுதான் அஸ்வினி குமாரர்களை நினைச்சு அந்த 2 குழந்தைகளும் நகுலன் சகாதவன் பிறந்தான். இப்ப 5 குழந்தைகள் வந்தாச்சா. இப்படி பிறந்ததுகளை வளர்த்துட்டு இருக்கிற இந்த காலகட்டத்துல ஒரு சமயத்துல பாண்டுவும் மாத்திரையும் ஒரு சல்லாபத்தில் தங்களை அறியாமல் ஈடுபடும் அந்த சமயத்துல பாண்டுவானவர் இறந்து போயிட்டார். இதை கேள்விப்பட்ட மாத்திரையும் என்ன பண்ணிட்டா, தன் கணவரோட தீயிலேயே அவளும் இறந்து போயிட்டா. இப்போ குந்தி என்ன பண்ணா, 5 குழந்தைகள் அழைச்சிட்டு திரும்பவும் அசினாபுரத்துக்கு வந்தா. ஏன்னா அசினாபுரத்துக்கு வந்து ஏற்கனவே பாண்டு தானே ராஜாவா இருந்தாங்க, ராஜா பதவி ஏற்றினதுக்கு அப்புறம் தானே அங்க போனவர். இப்ப பாண்டு இறந்து போயிட்டாலே, அதனால நேரம் அசினாபுரத்துக்கு வந்தா. இப்ப அஸ்தினாபுரத்துல இந்த காலகட்டத்துல ஏற்கனவே திருதராஷ்டிரனுக்கு கல்யாணம் ஆகி காந்தாரி சொன்ன நானு. இப்ப காந்தாரி 100 குழந்தைகளை பெற்றெடுத்தா. இப்ப 100 குழந்தைகளும் அரண்மனையில இருக்கா. இந்த இடத்துல பீஷ்மர் என்ன பண்ணார், அவ எல்லாரையும் அஸ்தினாபுரத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் அவளை தங்களோட புதவர்களா, ஏன்னா அந்த நாட்டோட மைந்தர்களாச்சாவா, அவளையும் வளர்த்தார். பாண்டுவுக்கு பிறந்தனால இவர் பாண்டவர்கள் இந்த 5 பேரும். அங்க கௌரவர்கள், அவ யாரு, திருதராஷ்டிரன் பிறந்ததுனால அந்த புதல்வர்கள் கௌரவர்கள் அப்படின்னு பாண்டவர்கள் கௌரவர்கள் 2 பேருமே இப்ப ராஜ்யத்துக்கு உடன்பாடானவாதான். இப்படியே பல ஆண்டு காலம் ஓடி போச்சு. இப்ப என்ன ஆச்சுன்னா, இந்த ராஜ்யத்தை 2ஆ பிரிச்சா. ஒரு ராஜ்யம் வந்து திருதராஷ்டிரனுக்கும், அதாவது திருதராஷ்டிரனோட புத்திரர்களான கௌரவர்களுக்கும், ஒரு ராஜ்யம் வந்து பாண்டு புத்திரர்களான பாண்டவர்களுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சு கொடுத்தா. திருதராஷ்டிரனுக்கு பிரிச்சு கொடுத்தது, அதாவது கௌரவர்களுக்கு பிரிச்சு கொடுத்தது வந்து அஸ்தினாபுரம். ஏன்னா அது ஏற்கனவே எஸ்டாப்ளிஷ்டு சிட்டி, அது ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கக்கூடிய நடுநாயகமான ஒரு இடம். ஆனா பாண்டுக்கு கொடுத்தது ஒரு எதுக்குமே உதவாத ஒரு பாலைவனம் மாதிரியான ஒரு இடம். அந்த இடத்தையே நீ ஆட்சி பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிற மக்களையும் வந்து கேட்டுண்டா. இந்த மாதிரி இங்க இருக்கிறவாலும் இருக்கலாம், பாண்டவர்களோட நீங்க போய் வாழனாலும் வாழலாம் அப்படின்னு சொன்ன உடனே நிறைய பேருக்கு பாண்டவர்களை ரொம்ப பிடிச்சதுனால பாண்டவர்கள் இருக்கிற இடத்துக்கு நிறைய பேர் கூடி போயிட்டா. அந்த இடத்துக்கு பேர் என்னன்னா இந்திரபிரஸ்தம். ஏன் அதுக்கு இந்திரபிரஸ்தம் அப்படின்னா, அங்க தேவேந்திரனே, ஏன்னா அவ வந்து பாண்டவர்கள் வந்து அந்த காலத்துல எப்பவுமே தேவர்களோட பெருமாளோட எல்லாம் ரொம்ப க்ளோஸ்டா இருப்பா.
அந்த காலகட்டம். இப்ப மாதிரி கலியுகத்துல மாதிரி பெருமாள் வந்து அச்சாமூர்த்தி கிடையாது இல்லையா? அப்போ அவரோட அனுகிரகத்தினால அவ வந்து என்ன பண்ணா, இந்திரனையே கூட்டு அந்த இடத்துல தேவேந்திர பட்டினம்னே சொல்லுவாங்க. அந்த தேவேந்திரன் இருக்கக்கூடிய அந்த பட்டினம், அந்த அமராவதி பட்டினம் எப்படி இருக்குமோ அத மாதிரி அந்த இந்திரபிரசத்தை ரொம்ப ஆச்சரியமாக ஏற்படுத்தி கொடுத்தாராம். அந்த விஸ்வகர்மா அப்படின்னு சொல்லுவார் இல்லையா, அவர் தான் அந்த இடத்தை அவருக்கு அவர் தான் அங்க சிவில் இன்ஜினியர், அவர் தான் கட்டி கொடுத்தார், ஆர்கிடெக்ட். அவ்வளவு அழகான அந்த அற்புதமான அந்த இந்திரபிரசத்துக்கு ஒரு யாகம் நடத்தணும். ஏன்னா இந்திரபிரஸ்தம் அப்படின்னு புது ராஜ்யம் ஒன்று உருவாகி எல்லா மக்களுக்கும் உண்டான அங்க என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் ஏற்படுத்தி கொடுத்ததுக்கு அப்புறம் மக்கள் வாழறதுக்கு தகுதியான ஒரு இடமா மாறிடுது இல்லையா? அந்த இடத்துக்கு அவ ராஜாவும் ஆயிட்டா. இப்போ அந்த இடத்துல ராஜசூய யாகம் அப்படின்னு ஒண்ணு நடத்தணும். இந்த ராஜசூய யாகம் எதுக்கு நடத்துறது அப்படின்னா, அவ வந்து எல்லாரையும் கூப்பிட்டு வரவேற்று இது மாதிரி ஒரு ராஜ்யம் இருக்கு, இந்த ராஜ்யத்தோட இதெல்லாம் தான் ராஜ்யத்தோட சிறப்புகள், இந்த ராஜ்யத்துக்குன்னு உண்டான சில லாஸ், ராஜ்யத்துக்குன்னு உண்டான சில விஷயங்கள், இதெல்லாமே எல்லாருக்கும் எடுத்து சொல்லி இது ஒரு ஆத்தரிஷ்டமா பண்ணணும் இல்லையா? அதனால அப்புறம் ஒரு யாகம் பண்ணி எல்லா நாட்டு மக்களையும் கூப்பிட்டு யாகம் பண்ணுவா. இது மாதிரி என்ன பண்ணார், தர்மர் தானே அங்க ராஜ்யத்தை ஆண்டு, அவர் என்ன பண்ணார், எல்லாரையும் ராஜசூயத்துல கூப்பிட்டார். இதை பார்த்த உடனே துரியோதனனுக்கு ரொம்ப பொறாமையாயிடுது. ஏன்னா ஏற்கனவே அஸ்தினாபுரம் அப்படிங்கிறது ரொம்ப எஸ்டாப்ளிஷ்டு ஒண்ணு, அதை வந்து அவன் எடுத்துட்டு இவாளுக்கு ஏதோ கொடுத்தான், ஏதோ அந்த ஒரு பாலவன மாதிரி இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு கொடுத்தான். ஆனா அதையும் சொர்க்கபுரியா மாத்திட்டாலே, அதை ராஜசூய யாகத்துக்கு வேற கூப்பிட்டாலே. இதுல இன்னொரு விசேஷம் என்ன தெரியுமோ, இந்த யாகம் நடத்தி கூப்பிட்டா இல்லையா, அவளுக்கு இந்த ஒரு மாயாஜாலமான சில விஷயங்கள்லாம் ஏற்படுத்தினான் அரண்மனையில. எப்படின்னா தண்ணி இருக்கா மாதிரி இருக்கும், ஆனா அந்த தண்ணி இருக்காது, தரதான் இருக்கும். சில இடத்துல தரதானே அப்படின்னு நம்ம நடந்து போவோம், ஆனா அந்த இடத்துல காலை வச்சோன்னா கால் உள்ள போயிடும், தண்ணி இருக்கும். இந்த மாதிரி எல்லாம் இந்த மாயாஜாலத்துல ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான விஷயங்கள். இப்பெல்லாம் இந்த வாட்டர் தீம் பார்க் எல்லாம் போறோம் இல்லையா, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அந்த யாகத்தப்போ அவ வந்து எல்லா நாட்டு மன்னர்களையும் குஷிப்படுத்தணும், சந்தோஷப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்படுத்தி வச்சா. இப்ப இந்த ராஜசூய யாகம் ரொம்ப நல்லா நடந்தது. ஆனா துரியோதனனுக்கு மனசு ரொம்ப கஷ்டமா போயிடுது. நாம ஏதோ 5 பேரும் ஏதோ சாதாரணமா இருப்பான்னு நினைச்சா இவ்வளவு பிரம்மாண்டமா பண்ணிட்டாலே அப்படின்னு அவனுக்கு கஷ்டமா போயிடுது. இதுல என்ன ஆச்சுன்னா, பாஞ்சால தேசத்துல துருபதன் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். அந்த துருபதன் வந்து யாகம் பண்ண, அக்னி யாகம் பண்ண, அந்த யாகத்துல பிறந்தவள் தான் இந்த திரௌபதி. இப்ப இந்த திரௌபதி வந்து கருப்பா இருப்பா, அதனால இவளுக்கு கிருஷ்ணன்னு பேரு. ஏன்னா மகாபாரதத்துல கிருஷ்ணர் இருக்கார் இல்லையா, கிருஷ்ணனும் கருப்பு தானே. அந்த கிருஷ்ணனோட சகோதரி மாயை, சகோதரி சக்தி தெய்வம், அந்த சக்தியின் அம்சமாக பிறந்ததுனால இவளுக்கு கிருஷ்ணன்னு பேரு. அது இல்லாம பாஞ்சால நாடு, அவர் தானே பாஞ்சால நாட்டுல தானே துருபதன் இருந்தார், அதனால இவருக்கு பாஞ்சாலி. இப்ப இந்த பாஞ்சாலியை தான் அந்த இடத்துல சுயம்பரம் நடத்தினா. பாஞ்சாலத்துல சுயம்பரம் நடத்தும் போது இந்த சுயம்பரத்துல அர்ஜுனன் இருக்கார் இல்லையா, சுயம்பரம் நிறைய ராஜாக்கள் வந்திருந்தா, ஏன் கௌரவர்களும் வந்திருந்தா பாண்டவர்களும் இருந்தா. ஆனா அந்த சுயம்பரத்துல வெற்றி பெற்றவர் யாருன்னு கேட்டா அர்ஜுனன் தான். அதனால அர்ஜுனன் என்ன பண்ண, பாஞ்சாலி அழிச்சுட்டு நேரா தாயோட குந்தி தேவி இருக்கிற அந்த இல்லத்துக்கு அழிச்சுன்னு வந்தார். அந்த சமயத்துல குந்தி தேவி பூஜை பண்ணியிருந்தா. பொதுவா அர்ஜுனன் என்ன பண்ணார், அம்மா உனக்காக ஒரு அற்புதமான பொருளை அழிச்சுட்டு வந்திருக்கனே பாக்குறியா அப்படின்னு கேட்கும்போது குந்தி என்ன சொன்னா, எதுவா இருந்தாலும் நீங்க 5 பேரும் சமமாக பிரிச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டா. இதை அவ திரும்பி பார்க்கணும்னு சொல்லிட்டா. ஏன்னா அவன் கொண்டு வந்த பொருள் என்னன்னா திரௌபதியாச்சு, அவளை எப்படி 5 பேருக்கு எப்படி பிரிச்சுக்க, ஏன்னா எது இருந்தாலும் 5 பேரும் சேர்ந்து எடுத்துக்கோங்கன்னு தான் சொல்லுவா. இப்ப திரௌபதியும் சேர்த்து 5 பேரும் சேர்ந்து எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னா அது என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு துடிக்கும் போது, அப்போ திரௌபதியை சமாதானப்படுத்தி 5 பேருமே திரௌபதியை கல்யாணம் பண்ணிட்டா. யாரு, தர்மர், பீமன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன் எல்லாருமே 5 பேருமே திரௌபதியை கல்யாணம் பண்ணிட்டா. இப்ப 5 பேரையும் கல்யாணம் பண்ணிட்டா அப்படின்போது 5 பேரிடத்துல ஒரு பெண் வந்து வாழணும் அப்படின்னும் போது யோசிச்சு பாருங்களேன், அது ஒரு ஈஸியான சுலபமான விஷயமா? சக்தியோட அம்சமாக இருந்தா மட்டும்தான் இதெல்லாம் சாத்தியம் இல்லையா? அப்படித்தான் அவர் வாழ்ந்து வந்தார். இந்த சமயத்துலதான் பீமன் இருக்கான் பாத்தீங்களோ, அவருக்கு ஒரு நாள் சந்தேகம் வந்தது. ஏன்னா அவ கிருஷ்ணர்கிட்ட வந்து கேட்டான், கிருஷ்ணா எனக்கு ஒரே ஒரு சந்தேகம், இப்போ திரௌபதி எங்க 5 பேருக்குமே பத்தினி தான், ஆனா தர்மருக்கு பத்தினியா இருக்கும்போது அவள் தாய்க்கு சமமானவள் இல்லையா, அண்ணியாச்சே, அந்த அண்ணியை எப்படி ஒரு வருடம் கேட்டு என்னோட பத்தினி, ஏன்னா வருஷத்துல ஒரு இடத்துல அவள் இருக்கணும், யாரு பத்தினியாக இருக்கணும், மற்ற 4 அவள் வந்து அண்ணி, அதாவது தாயாருக்கு சமானமாக இருப்பாள். அதுக்கப்புறம் பீமனுக்கு அண்ணியாக இருக்கும், பீமனுக்கு மனைவியாக இருக்கும்போது தர்மனுக்கு அவள் தம்பி மனைவி, மற்றவர்களுக்கு அண்ணி. இப்படிதான் வந்து ஒரு வருடமும் ஒவ்வொருத்தரோட அவர் இருக்கணும். இந்த மாதிரி ஒரு அவளுக்குள்ள ஒரு சங்கல்பம் எடுத்துதான் வாழ்ந்துட்டு இருக்கா. இப்ப தர்மரோட ஒரு வருடம் இருந்தபோது பரவாயில்லை, ஆனா அடுத்தது பீமனோட வரும்போது அவள் அண்ணியாச்சே, தாயாருக்கு சமமானவராச்சே. அப்போ கேட்டார் பீமன்
கிருஷ்ணர் இடத்துல வந்து, இப்படி இருக்கு, எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு, எப்படி நான் ஏற்றுக்க முடியும் அப்படின்னு சொல்லும்போது, இந்த மாதிரியான கேள்வி கண்டிப்பாக வரும் பீமா, நான் இதை எதிர்பார்த்து தான் இருந்தேன்னு சொல்லிட்டு, இன்னைக்கு இரவு நீ என் கூட வா, நான் ஒரு இடத்துக்கு ஆக்ஷன் போறேன் அப்படின்னு ஆக்ஷன் போனார். எங்க ஆக்ஷன் போனார் திரும்ப? திரௌபதி என்ன பண்ணா, தானே எழுந்து போனா ராத்திரி, இவனும் பின்னாடி தொடர்ந்து போனார். திரௌபதி ஒரு பெரிய தீ மூட்டினான். அந்த தீயில அப்படியே குதிச்சுட்டான். இதை பார்த்தோம்னா பீமனுக்கு, ஐயோ அவளுக்கு திரௌபதி தீயை குதிக்கிறாளே அப்படின்னு தடுக்கும் போது கிருஷ்ணர் தடுத்தாராம். இல்ல இல்ல, நீ எதுவும் தடுக்காத, நடக்கிறத மட்டும் பாரு அப்படின்னாராம். அவ என்ன பண்ணாலாம், தீயில் குதித்து அதுக்கப்புறம் அப்படியே குளிச்சுட்டு வருவா. பாத்தீங்களா, நம்ம குளிச்சுட்டு வரும்போது அப்படியே ஃப்ரெஷ்ஷா இருக்குமே, அந்த மாதிரி ஒரு புது பொலிவோட திரௌபதி எழுந்து வந்தாலும். இதை பார்த்தோம்னா அப்படியே சந்தோஷமாயிருந்தா பீமனுக்கு. இப்படித்தான் ஒரு வருட காலம் ஒவ்வொரு இடத்துல இருக்கும்போது அவர் தன்னை புதுப்பித்து வெளியில கொண்டு வரா. அதனால்தான் அவன் வந்து பத்தினி தெய்வம் அப்படின்னு சொல்றா. தெய்வத்துக்கு சமானம், மகாசக்தி அவள். அப்போ அதை பார்த்தோன்னே பீமனுக்கு ரொம்ப இதுவாயிட்டான், சந்தோஷமாயிட்டான். ஓஹோ, இப்படித்தான் எல்லாரோடத்திலும் இருக்கும்போது இப்படிதான் நடக்கிறது. அப்போ அவள் வந்து ஒவ்வொரு இடத்துலயும் இருக்கும்போது ஒரு புது பொலிவோடு இருக்கா. அப்பேற்பட்டவள் தான் அவர். இப்போ இது மாதிரி சந்தோஷமாக வாழ்ந்த போது இந்த பிரசவ வாழ்க்கை கிடைச்சது. இப்போ ராஜசூய யாகமும் நடத்தியாச்சு. இது என்ன ஆச்சுன்னா, ராஜசூய யாகத்துல நான் சொன்னேன் இல்லையா, இந்த மந்திர மாயாஜாலங்கள்லாம் மக்கள் மன்னர்களுக்காக ஏற்படுத்தி கொடுத்ததுல துரியோதனன் என்ன பண்ணார், அப்படியே பார்த்துட்டே வந்தான் இந்த மகா மண்டபத்தை. எவ்வளவு அழகா, ஏன்னா விஸ்வகர்மாவே தேவ கட்டிட கலைஞர் ஆச்சவர். அவரே வந்து இந்த இடத்த பார்த்த உடனே அப்படியே சந்தோஷப்பட்டு போயிட்டு ஒரு பக்கம் பொறாம வேற அவனுக்கு, இப்படிலாம் கூட இருக்க முடியுமா, அரண்மனையை கட்ட முடியுமான்னு. இப்படின்னு வரும்போது ஒரு இடத்துல தர அப்படின்னு நினைச்சுட்டு என்ன பண்ணா, அப்படி காலை வச்சு நடக்கும்போது அந்த இடத்துல தண்ணி அதை அப்படியே வழுக்கி விடுறது, கீழே விழுந்துட்டார். இதை விழுந்த உடனே அந்த பக்கமா திரௌபதி, அங்க சில பேர் எல்லாம், திரௌபதி வந்து அங்க மற்ற இளவரசிகள்லாம் இருந்தாலே அவளோட இருக்கும்போது அவ சாதாரணமாக சொன்னான், இந்த மாதிரி திருதராஷ்டிரனுக்கு தான் கண் இல்லைன்னு பார்த்தா திருதராஷ்டிரனுக்கு பிறந்த புத்திரனுக்கும் கண் இல்லையோ அப்படிங்கிற மாதிரி சாதாரணமான வார்த்தைகளை சொன்ன உடனே துரியோதனனுக்கு ரொம்ப கோபம் வந்துருது. ஏன்னா ஏற்கனவே அவன் வந்து பொறாமையில கொதிச்சுட்டு இருக்கான். இவ்வளவு அற்புதமான மாளிகை, இவ்வளவு அற்புதமான யாகம்னு கொதிச்சுட்டு இருக்கான். இதை மாதிரி கிண்டலும் கிணியும் பண்ணோன்னு அவனால அதை தாங்கிக்கவே முடியல. எப்படியாவது இவாளை திரும்ப தரமட்டமா ஆகணும், இவாளுக்கு இனிமே எதுவுமே கொடுக்க கூடாது, எதுவுமே செய்யக்கூடாது, இதுக்கு என்ன பண்ணணும்னு மனசு ரொம்ப கஷ்டப்பட்டு வெளியே பிடிச்சிருத்த அவனுக்கு. இப்ப இந்த இடத்துல துரியோதனன் என்ன பண்ணா, நேரா சகுனி கிட்ட தான் வந்தான். ஏற்கனவே அவரோட சகோதரி காந்தாரிய ஒரு குருடனுக்கு திருமணம் செய்து வைத்தார் அவரோட தாய் தந்தையர். அப்படிங்கிறதுல அவனுக்கு ரொம்ப மனசு கஷ்டம். அதே சமயத்துல எப்படியாவது விரோதம், ரொம்ப விரோதம் வளர்த்துட்டு இருந்தான். இந்த கௌரவர்களாகட்டும், இந்த துரியோதனன் வல்லமை அழிக்கணும்ன்ற எண்ணத்துல தான் இருந்தான். ஆனா அவனால நேரடியாக, இது ஒரு பெரிய சாம்ராஜ்யம், நேரடியா ஒண்ணும் பண்ண முடியாது. அதனால சகோதரி வாழ்க்கையும் ரொம்ப முக்கியம் இல்லையா. அதனால அவன் என்ன பண்ணா, இந்த இடத்துல கௌரவர்களுக்கு துணையா எத்தனை விதமான கெட்ட விஷயங்கள், எத்தனை விதமான துர்போதனைகளை பண்ணணுமோ அத்தனையும் பண்ணி துரியோதனனை ஒரு கலங்கம் உள்ளவனாக, தீய குணங்கள் இருக்கிறவனாகவே அவன் முழுக்க அவன் மாறிட்டான். இப்ப அது மாதிரிலாம் எதுவா இருந்தாலுமே நேரம் சகுனிக்கிட்ட தான் வருவான். சகுனி கிட்ட தன்னோட இதை சொன்னான், ஆதங்கத்தை சொன்னான். இந்த மாதிரி அங்க போனோம், இந்த மாதிரி அதை பார்த்தா எனக்கு அப்படியே பொறாமையா இருந்தது, எனக்கு என்னால தாங்கிக்க முடியல, ஏதான உன பண்ணணும்னு சொல்லும்போது சகுனி என்ன பண்ணாரு, அதுக்காக ஒரு வழி இருக்கு. என்னன்னா பகடை ஆடுறதுன்னு சொல்லுவான். அந்த காலத்துல இதுக்கு ஒரு பேர் இருக்கு. என்ன பேர் தெரியுமோ? கவரு ஆட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த பகடை காய் இருக்குல்ல, நம்ம இப்ப இந்த தாயக்கட்டை விளையாடுறோமே அது மாதிரிதான் அது. இப்ப தாயக்கட்டை விளையாடுற மாதிரி பகடை காயை வச்சு விளையாடுறது. இப்ப விளையாடும் போது என்ன பண்ணுவா, நிறைய பொருள்களை வச்சு விளையாடுவா. இது ஒரு தவறான ஆட்டமும் கூட. இப்ப ராஜாக்கள்லாம் ஆடுவா. என்ன பண்ணுவா, சின்ன சின்ன பொருள்கள் எல்லாம் வச்சு இந்த மாதிரி தோற்றா அந்த பொருள் அவளுக்கு சொந்தம், அப்படிங்கிற மாதிரி ஜெயித்தா இந்த பொருள் இவாளுக்கு சொந்தம், அப்படிங்கிற மாதிரி விளையாடுவா. இந்த தாயக்கட்டையில ஒரு உசிதமான ஒரு விஷயம் இருக்கு. என்ன தெரியுமோ, இந்த சகுனி இருக்கா பாருங்க, சகுனியோட அவரோட அவர் தந்தை முதுகுலேருந்து இருக்கிற நரம் இருக்கு பாத்தீங்களா, அதை எடுத்துதான் அந்த தாயக்கட்டையே தயாரிச்சிருப்பார் இந்த சகுனி. அந்த தாயக்கட்டைய சகுனி உருட்டினார் வச்சுக்கோங்களேன், அவர் என்ன நம்பர் கேட்கிறாரோ அந்த எண் அதுல விழும். இப்ப பொதுவா தாயக்கட்டை உருட்டுறோம், கொஞ்சத்துல நமக்கு நினைச்சதெல்லாம் விடாது, அதுல என்ன விழுமோ அதை வச்சுதான் ஆடணும். ஆனா சகுனி அப்படி கிடையாது, என்ன நினைக்கிறாரோ அது விழும். அதுல எனக்கு 6 வேணும், அந்த எதிராளி, என் கூட ஆடுற எதிராளி தோற்கணும், அவனுக்கு தோற்கணும்னா எனக்கு 6 வேணும்னா தாயக்கட்டுல 6 விழும். இந்த மாதிரி ஆடக்கூடிய திறமை வாய்ந்தவர். அவர் என்ன பண்ணார், நீ கவலைப்படாத, இப்போ ஒரு சக்தி என் இடத்துல இருக்கு, நீ வந்து அவளை கூப்பிடு, அந்த பஞ்ச பாண்டவர்களை இந்த அரண்மனைக்கு கூப்பிடு. அவளை கூப்பிட்டு அவளுக்கு எல்லாம் விருந்தெல்லாம் கொடுத்ததுக்கு அப்புறம் தாயக்கட்டை ஆடுவோம், இந்த கவுரு ஆட்டத்தை ஆடுவோம், இந்த மாயாஜால வித்தத்தை நம்ம அங்க காட்டலாம் அப்படின்னு
சொன்ன உடனே துரியோதனுக்கு சந்தோஷமா போயிடுது. சரி, எல்லாத்தையும் வாங்கிடுவோம். இப்ப கொஞ்ச நாள் முன்னாடி சிரிச்சா இல்லையா திரௌபதி, அவளையும் சேர்த்தே வாங்குவோம் அப்படின்னு முடிவு பண்ணான் துரியோதனன். அதனால இந்த யாக சுக யாத்து முடிஞ்சு எல்லாம் சந்தோஷமா அரசாட்சி நடத்திட்டு இருக்கும்போது இங்க இந்த புதுசா ராஜா நீங்க இந்த மாதிரி ட்ரீட் கொடுப்பா இல்லையா, விருந்து கொடுப்பாலே, ஏன்னா நீங்க இப்பதான் புது ராஜ்யத்தை ஆரம்பிச்சிருக்கா, இது அஸ்தினாபுரம்ங்கிறது பெரிய சாம்ராஜ்யமாச்சு, அதாவது நீங்க அந்த ராஜ்யத்தை ரொம்ப சிறப்பா நீங்க நடத்துறதுனால உங்களுக்கு நாங்க விருந்து கொடுக்குறோம் அப்படின்னு 5 பேரையும் இங்க வரவழைச்சா. பாஞ்சாலியோட சேர்ந்து குந்தி தேவி எல்லாம், குந்தி தேவி ஏற்கனவே அங்கதான் இருக்கா, ஏன்னா பஞ்ச பாண்டவர்களோட வாடல, காந்தாரியோட இருந்துட்டா குந்தி. ஏன்னா இங்க வந்ததுக்கு அப்புறம் அவ இந்திரபிரசத்துக்கு போல. இப்ப எல்லாரும் இங்க இருக்காளா, எல்லாம் விருந்தெல்லாம் முடிஞ்சுடுத்து. அதுக்கப்புறம் எல்லாரும் உட்காந்து தாயம் விளையாடினா, அதாவது இந்த கவுராட்டம் சொல்லக்கூடிய இந்த தாயக்கட்டை விளையாட்டை விளையாடினா. இப்ப இந்த சூதாட்டத்துல ஏற்கனவே டிசைட் பண்ணி வச்சுட்டா, அதாவது துரியோதனுக்கு தாயமே உருட்ட தெரியாது பாவம், ஏன்னா சின்னவனம் தாயம் உருட்ட தெரியாது. அதனால அவன் என்ன சொல்லிட்டா, நான் சகுனி மாமாவே தாயம் உருட்டட்டும், எனக்கு பதிலா சகுனி மாமா ஆடுவார் அப்படின்னு சொல்லிட்டான். ஆனா தர்மருக்கு அத மாதிரி சொல்லல. இப்ப ஒரு சின்ன விஷயம் என்ன தெரியுமோ, இந்த இடத்துல தர்மர் எனக்கு பதிலா கிருஷ்ணன் ஆடட்டும் அந்த தாயத்தை அப்படின்னு சொல்லும்போது அங்க சகுனிக்கு 6 விழுந்தா கிருஷ்ணருக்கு 12 விழுமே. ஆனா அது மாதிரி அவர் நினைக்கல. ஏன்னா தர்மன் என்ன நினைச்சாருன்னா, இந்த சூதாட்டம் இருக்கு பாத்தீங்களா, இது ஆடுறது ரொம்ப தவறான ஒரு விஷயம். இப்ப இதை ஆடுறோம், இதை கிருஷ்ணருக்கு தெரிஞ்சா கிருஷ்ணன் மனசு எவ்வளவு கஷ்டப்படும், கிருஷ்ணன் வேணான்னு தான் சொல்லுவார் கண்டிப்பா. அப்போ கிருஷ்ணரை இந்த அரண்மனைக்கே வரவேற்க கூடாது, கிருஷ்ணன் இந்த பக்கம் வரவே கூடாதுன்னு வேண்டிட்டு நானே ஆடுறேன் அப்படின்னா. ஏன்னா என்ன பண்றது, இதெல்லாம் நீ விதிக்கப்பட்ட விதியாச்சே, அனுபவிச்சுதானே ஆகணும். அதனால தாயக்கட்டை அவரும் சூதாட்டத்தை ஆடுறதுக்கு உட்கார்ந்தார். இப்போ 2 பேரும் ரொம்ப மும்மரமா ஆட ஆரம்பிச்சா. ஒரு பொருளா பணயம் வச்சா. பணயம் வைக்கும்போது நாடு வந்தது, நகரம் வந்தது, ஆடு மாடு அங்க இருக்கிற மனிதர்கள் எல்லாம் நகை, அது என்னென்னலாம் பொருள் இருக்குமோ, என்னென்ன செல்வங்கள் இருக்குமோ எல்லா செல்வங்களையும் பணயம் வச்சு ஆட ஆரம்பிச்சா தர்மர். ஆனா அவருக்கு அவர் நினைச்ச மாதிரி தாயம் விழுமா? இந்த ஏற்கனவே சகுனி அங்க இருக்காரு, அவர் என்ன நினைக்கிறாரோ அதுதானே விடும். அவர் நினைக்க தர்மர் தோற்றுக்கொண்டே போனார். ஒண்ணு ஒன்னா இழந்துட்டே வந்தார். கடைசியில இழக்கிறதுக்கு 5 பேர் தான் மிஞ்சினா. யாரு? பீமன், அர்ஜுனன், நகுலன் சகாதேவன், திரௌபதி. 5 பேர் தான் மிஞ்சினா. இப்ப முதல்ல பீமனை வச்சார், தோத்து போயிட்டார். இப்ப பீமனும் யாருக்கு அடிமை? துரியோதனனுக்கு அடிமை. அதுக்கப்புறம் அர்ஜுனனும் தோத்து போயிட்டார். அவரோட அம்பெல்லாம் கீழே வச்சுட்டு அவர் உடுத்திருந்த வெறும் வேஷ்டி மட்டும்தான் இருக்கணும், வேற எந்த இதுவும் இருக்கக்கூடாது. அப்படியே உட்காருங்க, அவர் அடிமை. அப்புறம் அதே மாதிரி நகுலன் சகாதேவன். இப்ப எல்லாருமே அடிமையா இருக்கா துரியோதனனுக்கு. துரியோதனன் என்ன சொல்றாங்க, அவன் ராஜா கிடையாது இப்போ, ஏன்னா அதை வச்சுதான் பந்தயம் ஆடி இருக்க, சூதாட்டத்துல தோட்டுட்டார். இப்ப இந்த பிரசமும் போச்சு, ஏன்னா இந்த பிரசமும் கிடையாது, அதையும் துரியோதனுக்கு வேற பார்த்து கொடுத்தாச்சு. எல்லாம் கொடுத்தாச்சு. கடைசியா யார் இருக்கா? திரௌபதிய என்ன பண்ண, சூதாட்டத்துல அவளையும் பணைய வச்சார். ஆனா அவரும் திரௌபதி பணைய வச்சா மட்டும் ஜெயிச்சிருவா போறார், ஏற்கனவே அங்கதான் ஆடிட்டு இருக்காரு அங்க சகுனி. இப்ப திரௌபதி என்ன ஆயிட்டா? அடிமை ஆயிட்டா. திரௌபதி அடிமைன்னு சொல்லும்போது தாசி அப்படிங்கிற அவளுக்கு அந்த இடத்துல எல்லாரும் அவளை தாசின்னு தான் கூப்பிடணும், ஏன்னா அவள் அடிமையாச்சே, இந்த அடிமைகளோட பத்தினியாச்சே, அவளும் அடிமை ஆயிட்டா. இப்ப தாசி ஆயாச்சு. இப்ப என்னன்னா, இவ அரண்மனையில அந்த சமயத்துல உள்ள காந்தாரியோடையும் குந்தி தேவியோட பேசிட்டு இருந்தா, ஏன்னா அவெல்லாம் மாமியார் மருமகள்லாம் உட்காந்து பேசிட்டு இருந்தா. அதே சமயத்துல அவள் இந்த மாதவிடாய் சொல்லுவா இல்லையா, பெண்களுக்கு அந்த 3 நாள் மாதவிடாய் காலம், அந்த காலகட்டத்துல இருந்தவள் பாவம் திரௌபதி. அவள் அமைதியா உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது ஒருத்த வந்தான், சக்கரவர்த்தினி உங்களை அரண்மனைக்கு கூப்பிடுறா, ராஜ மண்டபத்துக்கு உங்களை கூப்பிடுறான்னு சொல்லுவோன்னு. பொதுவாக பெண்கள் ராஜ மண்டபத்துக்கு எல்லாம் போக மாட்டா, ஆனா இவையே கூப்பிடுறான்னு, இவையே நாயே வரணும் அப்படின்னு கேட்ட உடனே இல்ல வந்துதான் ஆகணும் அப்படின்னா இவன் வரமாட்டேன்ட்டான். ஏன்னா இதுவா அசூயா வேற இருக்கா இல்லையா, ஏன்னா அது ராஜ மண்டபத்துக்கு வரமாட்டேன்னு சொன்ன உடனே என்ன பண்ணா, துரியோதனன் துச்சாதனன் அப்படின்னு ஒரு தம்பி இருக்கான், அவன் இருக்கிறதுலயே கெட்டவன் அப்படின்னா துச்சாதனன் தான். அத்தனை கெட்ட குணங்களும் திருதராஷ்டிரத்தில் இருக்கக்கூடிய அத்தனை கெட்ட குணங்களோடும் சேர்த்து பிறந்தவன் அவன். அத்தனையும் அவனுக்கு நல்ல விஷயங்களே தெரியாது. என்ன பண்ணான் துரியோதனன்? துரியோதனன் மேல அதீத பாசம் கொண்டவன். துரியோதனன் என்ன சொன்னாலும் கேட்பான், துரியோதனனுக்காகவே இருப்பான். அப்பேற்பட்டவன் தான் அந்த துச்சாதனன். என்ன பண்ண, துச்சாதனனை கூப்பிட்டு நீ போய் எங்க பத்தினி தெய்வம் இருக்காளே திரௌபதி, அவளை பிடிச்சி இழுத்துட்டு வா அப்படின்னு சொன்ன உடனே போனான். அப்புறம் சொன்னான் துரியோதனன், வெறும் பிடிச்சி இழுத்துட்டு வராத, அவளோட உடம்புல ஒரு துணி கூட இருக்கக்கூடாது. ஏன்னா இந்த பிரசத்துல யாகம் நடந்ததுன்னு சொன்னேன் இல்லையா, அந்த இடத்துல சிரிச்சான்னு சொன்னேன். திரௌபதி சிரிக்கும் போது இந்த துரியோதனன் என்ன பண்ணா, அப்படியே கோவப்பட்டான். கோவத்துல அவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அடிக்க போயிட்டான்.
அதாவது திரௌபதி அழிக்க போயிட்டான். அதாவது அவ சக்கரவர்த்தி இல்லையாங்க அந்த இடத்துல, அந்த நாட்டோட மகாராணியாச்சே, அவள் அது மாதிரி கை வாங்க கூடாது இல்லையா? அப்ப அது ரொம்ப தவறான விஷயமாச்சே. அப்ப அதுக்கு தண்டனை கொடுக்கணும் இல்லையா? அப்படி தண்டனை கொடுக்கும்போது அப்போ சொல்லிட்டா பாஞ்சாலி என்ன சொன்னா, என்னை அடிக்க வந்ததுனால பொதுவாக ராஜாக்கள்லாம் அந்த காலத்துல அஸ்திரத்தை அவகிட்ட நான் வச்சுருக்கிற அந்த கதை அஸ்திரம் எதுவா இருந்தாலும் அதை பிடிக்கிட்டான்னு வச்சுக்கோங்களேன், அவளுக்கு வந்து இந்த அவமானப்படுத்தின மாதிரி, ராஜாக்களையே அவமானப்படுத்தின மாதிரி, இந்த மாதிரி அவமானப்படுத்தி அமைச்சிடணும், அஸ்திரங்கள்லாம் பிடிங்கிடுங்கோ, எல்லா அஸ்திரத்தையும் பிடிங்கி அவள் நாட்டுக்கு அமைச்சிருங்கோ அப்படின்னு திரௌபதி சொன்னதுனால அஸ்திரத்தெல்லாம் பிடிங்கிட்டா. யார்? துரியோதன அஸ்திரத்தெல்லாம். இதனால்தான் அவன் கோவப்பட்டு சகுனி கிட்ட வந்தான். இப்ப இந்த இடத்துல சொல்றான் துச்சாதன் கிட்ட, அன்னைக்கு நம்ம யாகம் நடத்தும் போது நம்மளோட அஸ்திரத்தெல்லாம் பிடிங்கினா இல்லையா, அந்த திரௌபதியோட வஸ்திரத்தை பிடுங்கி அவளோட உடம்புல ஒரு துணி இருக்கக்கூடாது அப்படி அவள் இழுத்துண்டவா இந்த அரண்மனைக்குன்னா, இது எவ்வளவு ஒரு கேவலமான விஷயம் பாருங்க. ஒரு பெண்ணு எந்த அளவுக்கு அவளை அசிங்கப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு எவ்வளவு ஒரு துர்குணங்கள் இருந்ததுன்னா இப்படி பண்ணுவான். சரி அப்படின்னு பிடிச்சின்னு துச்சாதன் என்ன பண்ணா, நேரா போனான். நேரா போய் அவளை கூப்பிட்டு பார்த்தான். அவ பொதுவாக வரல, ஏன்னா நான் ஏன் மண்டபத்துக்கு வரணும் அப்படின்னு இதே கேள்வியை கேட்ட உடனே, நீ மண்டபத்துக்கு வந்துதான் ஆகணும், அதுவும் சும்மா வரக்கூடாது, உன் புடவையெல்லாம் எடுத்து தரதரன்னு எடுத்துட்டு போவேன்னு சொன்ன உடனே அவளுக்கு அப்படியே சங்கடம் ஆயிடுது. எப்படி துச்சாதனா, நான் வந்து உன் தாய்க்கு சமானம், ஏன்னா தருமனோட பத்தினி இல்லையா, உன் தாய்க்கு சமானம், ஒரு தாய்க்கு சமமான இப்படிலாம் பண்ணலாமான்னு சொல்லி பார்த்து என்னென்னமோ சொல்லி பார்த்தா. துச்சாதனன் தான் துர்கணம் கொண்டவனாச்சே, அதெல்லாம் அவன காதலியை கேட்பான். அவள் அதெல்லாம் காதலியே கேட்கல, பிடிச்சி இழுத்து தர 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 பிடிச்சி இழுத்துட்டு வந்தான். அவளுக்கு அவள் படிக்கட்டு பார்க்கல, அந்த மண்டபத்தோட விட்டு காலேடு பார்க்கல, இந்த மண்டபத்தில் எப்படி மண்டபம் எப்படி இருக்கோ அப்படியே அவளை தர 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 பிடிச்சி வந்து மண்டபத்துக்கு இழுத்துட்டு வந்தான். அப்புறம் அவளால் முடியவே இல்லை, தன்னோட மானத்தை காக்கிறதுக்கு தன்னோட இரு கைகளாலேயும் அவள் அப்படியே கஷ்டப்பட்டு தன்னுடைய புடவை தலைப்பு விடாம பிடிச்சுன்னு வந்தா. ஆனா ஒரு ஆண் கிட்ட இருக்கிற அந்த பலம் அந்த பெண் கிட்ட இல்லை இல்லையா? அவள் அக்னியில பிறந்தவளா இருந்தாலும் அந்த பலம் இல்லையே, அதுவும் மனசுலயும் பலம் இல்லை இல்லையா? ஏன்னா என்னவோ நடந்திருக்கு அப்படின்னு தெரியுது. அப்ப நேரத்துல அரண்மனைக்கு வந்து நின்ற உடனே எதற்காகன்னு கேட்கும் போது எல்லாருமே பேசாம இருக்கான். பீஷ்மராகட்டும் விதுரராகட்டும் எல்லாருமே அமைதியா இருந்து தலை குனிந்து இருந்த பார்த்த உடனே அவளுக்கு தெரிஞ்சு போயிடுது, இந்த இடத்துல யாருமே பேசக்கூடிய நிலைமையில இல்லை. அத்தனை பேருமே துரியோதனன் என்ன சொல்றானோ, சகுனி என்ன சொல்றானோ அதை கேட்க நிலைமையில எல்லாரும் இருக்கா அப்படிங்கிறத அவளுக்கு புரிஞ்சு போயிடுது. எதிர பார்த்தா அங்கேயும் பஞ்ச பாண்டவாலும் தலையை குனிஞ்சுன்னு நிற்கிறான். என்ன பண்றதுன்னு தெரியல, அவ கண்ணிலிருந்து தண்ணியா கொட்டுறது. பீமனை பார்த்தா இவ்வளவு பேர்பட்ட வீரன் அவன் இப்ப தலை குனிஞ்சுன்னு இருக்கான். அப்போ அவள் அந்த சமயத்துல காப்பாத்துறதுக்கு யாருமே இல்லை அப்படிங்கறது அவளுக்கு நிச்சயமாக புரிஞ்சிருது. என்னென்னவோ சொல்லி பார்த்தா, ஒண்ணுமே நடக்கல. எத்தனையோ எல்லா இடத்துலயும் கெஞ்சி பார்த்தா, அதுவும் நடக்கல. ஏற்கனவே கிருஷ்ண வேற சொல்லியிருக்காரு இல்லையா பீமன் கிட்ட, அதாவது பீமா நீ நினைக்கிற மாதிரி திரௌபதி சாதாரணமானவல்ல, அவளே தீ, அவளதான் நீர், அவதான் வாயு, அவதான் ஆகாயம், அவதான் நிலம், பஞ்ச பூதங்களை ஆட்சி செய்யக்கூடிய பராசக்தி அவள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை ஞாபகம் வந்துதான் பீமனுக்கு. இப்படி எல்லாம் சொன்னாரே என்னுடைய திரௌபதி இந்த மாதிரி இருக்காளே அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டார். இந்த சமயத்துல திரௌபதி இழுத்துன்னு வந்தா. திரௌபதி சொன்னா, அடியே தாசி, இன்னைக்கு நீ அடிமை, என் மடியில வந்து உக்காரு அப்படின்னு சொன்னான். அவன் சொன்னா, நான் வந்து ஒரு தாய்க்கு சமானம், நான் இந்த இடத்துல மருமகள், அதாவது இந்த அஸ்தினாபுரத்தோட சாம்ராஜ்யத்தோட சக்கரவர்த்தினி, ஆனா என்ன போய் இப்படி கூப்பிடுறியே, நான் பாண்டவரோட பத்தினியாச்சேன்னு என்னன்னு சொல்லி பார்த்தா. அதெல்லாம் வந்து காதை கொடுத்து கேட்கிற மாதிரியே இல்லை. துரியோதனன் சொல்லிட்டான், இங்க இருக்கவா எல்லாரும் என்னோட அடிமை, இந்த அடிமையோட மனைவி நீ, இந்த பஞ்ச பாண்டவர் அப்படிங்கிற அந்த அடிமைகளோட மனைவி நீயும் அடிமை, இந்த அடிமைக்கு இவ்வளவு வாய் ஆகாது, ஒழுங்கா வந்து நீயே என் மடியில உட்காடுறியா இல்ல நான் வந்து உன் என் மடியில உட்கார வைக்கட்டுமா அப்படின்னு சொன்னோன்னே அவளுக்கு என்ன பண்றதுனே தெரியலாம். ஒரே ஓடு அழ ஆரம்பிச்சுட்டா. துச்சாதனன் என்ன பண்ணா, எதுக்குமே கவலைப்படல, என்ன வேணா பேசின்று அப்படின்னு சொல்லிட்டு அவளோட சேலையை அப்படி இழுக்க ஆரம்பிச்சான். இந்த இடத்துல பெரியவர் காப்பாத்துவா, தன்னை மணந்த சிறியோர் காப்பாத்துவா, யாருமே காப்பாத்தல, எல்லாரும் பார்த்துருந்தான். இதை பார்த்த உடனே தன்னோட கரங்களாவது தன்னை காப்பாத்துமான்னு பார்த்தா அவளோட கரங்களும் எவ்வளவு நேரம் தான் பிடிச்சிட்டு இருக்க முடியும், ஏன்னா அவன் இழுத்துட்டு இருக்கானே. அப்போ அதையும் மீறி அவளால எதுவுமே செய்ய முடியலையே. அப்படி செய்யும் போதுதான் சாட்சாத் அந்த கிருஷ்ண பரமாத்மாவை நினைச்சாலாம். ஹரே கிருஷ்ணா, நீ இந்த மாதிரி நடந்துக்கலாமா, அச்சுதா கேசவா மாதவா மதுசூதனா, இந்த மாதிரி நான் நிக்கிறேனே, இந்த மாதிரி என்னால எதுவுமே பண்ண முடியலையே, என்னை காப்பாத்துறதுக்கு இங்க யாருமே இல்லையே அப்படின்னு கதறி எழுதாலாம் திரௌபதி. இந்த சமயத்துல அப்படியே இரு கைகளையும் தூக்கி, கிருஷ்ணா இரு கையை விட்டேனோ அப்படின்னு சொல்றா இல்லையா, அந்த இரண்டு கைகளை விட்டுட்டா.
இனிமே இந்த புடவையை பிடிச்சிட்டோ இதை மூடிண்டோ இருக்கிறதுல அர்த்தமே கிடையாது. ஏன்னா இதுக்கு மேல அவளுக்கு சக்தி கிடையாது, எதுவுமே கிடையாது. இது எதுவுமே அவளை காப்பாற்றுறது. அப்ப அவளை யார் காப்பாற்றணும்? கிருஷ்ணர் மட்டும்தான் காப்பாற்றணும். கிருஷ்ணா உன்னோட சகோதரியாச்சு நானு, என்னை நீ இப்படி விடலாமா? என்னை இப்படி விட்டு என் உயிரை இப்படிதான் எடுக்கணுன்றதுக்காக தான் நான் இந்த மண்ணில் என்ன அவதரிச்சேன் நானு அப்படின்னு ஓன்னு அட ஆரம்பிச்சா கிருஷ்ணர் கிட்ட. இந்த இடத்துல சங்க சக்கர கதாபானே துவாரகா நிலையாச்சுத கோவிந்த புண்டரீகாச்ச ரக்ஷமாம் சரணாகதம் அப்படின்னு ஒரு ஸ்லோகம் சொல்லி ஓன்னு அழ ஆரம்பிச்ச உடனே கிருஷ்ணருக்கு பொறுக்குமா? ஏன்னா எப்ப சரணாகதி அப்படின்னு பண்ணிட்டோமோ அது வரைக்கும் தன்னை மனுஷன் தன்னை தானே காத்துன்னு இருக்க வரைக்கும் வரப்போறது இல்லையே. ஏன்னா தன்னை கூப்பிடலையே, பெருமாளே கூப்பிட்டாதானே வருவார். ஏன்னா கூப்பிடாமே வந்து காப்பாத்துவார் அப்படின்னு கேட்டா கூப்பிடாமே வந்து காப்பாத்துவார். ஆனா அந்த சமயத்துல உன் சக்தியை நீ முற்றுணும். உன் சக்தி எதுவுமே கிடையாது, எல்லாமே அவன் சக்தி, எல்லாமே நீதான் அப்படின்னு அந்த கிருஷ்ணார்ப்பணம் நினைக்கும் போது தானே பெருமாள் வந்து காப்பாத்துவார். அந்த சமயத்துல வந்து பெருமாள் வந்து ஆச்சரியமாக நிறைய புடவைகள் அப்படியே கொடுத்துனே இருந்தாராம். அவன் பிடிச்சி இழுக்க அவன் மானம் போகாம நிறைய புடவை வந்துட்டே இருந்தான். அப்படி இழுத்து மலை மாதிரி புடவைய இழுத்து துச்சாதன் அப்படியே மயங்கி கீழே விழுந்துட்டான். அந்த இடத்துல அப்படியே இரு கைகளை தூக்கி அப்படியே பெருமாளை வேண்டி ஓன்னு அழ ஆரம்பிச்சுட்டான். ஏன்னா அந்த இடத்துல யாருமே ஒண்ணுமே பண்ண முடியாட்டாலும் பெருமாள் இங்கிருந்தோ இருந்து காப்பாத்தினார் இல்லையா. அததான் அந்த இடத்துல திருக்கோள பெண்பிள்ளை சொல்றான். எப்படி ஒரு சரணாகதி அது, 2 கைகளும் விட்ட சரணாகதி இல்லையா. இதுக்கப்புறம் எதுவுமே இல்லை, கிருஷ்ணா நீதான் சகலமும் அப்படின்னு சொல்ற அந்த சரணாகதியாச்சே. இப்ப ஏற்பட்ட அந்த சரணாகதி நான் பண்ணதான் அந்த திருக்கோளூர்ல. அப்ப வந்து பெருமாள் காப்பாத்தினாரு. கிருஷ்ணர் நினைச்சிட்டாருன்னா யாராலும் ஒரு தடுக்க முடியுமா? ஓடி வந்தார் இல்லையா. அந்த மாதிரி நான் வந்து சரணாகதி பண்ணனா இங்க இருக்கிற இந்த திருக்கோளூர்ல இருக்கிற இந்த வைத்தமானதி பெருமாளுக்காக நான் எதான பண்ணிருக்கேனா? அப்படி ஒரு சரணாகதி நான் பண்ணலையே. ஏன்னா உடுக்கை எழுந்தவன் கை போல அங்க இடுக்கை கலவராக நட்பு. இந்த உடுக்கை எழுந்த உடனே கை என்ன பண்ணும்? ஆட்டோமேட்டிக்கா நமக்கு பிடிச்சுக்கோ, அந்த உடுக்கை கீழே விடாம. அதையும் விட்டுட்டாலேவோ. அப்போ எதுவுமே நட்பு அப்படிங்கிற ஒரு விஷயமாகட்டும் எதுவாகட்டும் எல்லாத்துக்கும் அப்பாற்பட்ட சரணாகதி இல்லையா. எனக்கு மானமே வேண்டாம், பெருமாள் தான் எல்லாமே அப்படியே நம்ம கையை தூக்கினா இல்லையா. அந்த சமயத்துல அந்த மானத்தை காப்பாத்தினாரு பெருமாள். அததான் இந்த இடத்துல திருக்கோள பெண்பிள்ளை சொல்றான். இந்த மாதிரி நான் இன்னைக்கால அந்த பெருமாள் இடத்துல முழு பக்தியும் முழு நம்பிக்கையா நான் வச்சிருக்கேனா? நான் இங்க இருக்கிறதுக்கு தகுதியே இல்லாதவளாச்சே அப்படின்னு திரௌபதியோட பெருமைகளை எடுத்து சொல்லி ராமானுஜத்துல சொல்றா. ராமானுஜர் இதை கேட்டுட்டு அவளை சமாதானப்படுத்தி இப்போ அற்புதமான அடுத்த வாசகமான இங்கு பால் பொங்கும் என்றேனோ வடுகநம்பியை போல அப்படிங்கிற அற்புதமான வாசகம். வடுகநம்பி அப்படிங்கிற ஒரு ஆச்சாரியன், இவர் வந்து ராமானுஜரோட திருவடி சம்பந்தம் இருக்கிறவர், ராமானுஜரோட சிஷ்யர். இவர் அற்புதமான ஆச்சாரியன். இவரோட பெருமைகளை தான் ராமானுஜரத்திலே வந்து சொல்ல போறா திருக்கோள பெண்பிள்ளை. இதைத்தான் நம்ம அடுத்த பாகத்துல பார்க்க போறோம். எல்லாரும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நிறைய விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கலாம். அற்புதமான ஆச்சார பாகவதத்துவ விஷயங்களை நீங்க அறிஞ்சிக்க முடியும். அதனால எல்லாரும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கேளுங்கோ. கவிதாக்க சிம்மாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமக.